விமான நிலையங்களை பொறுத்தவரைக்கும் அதிகமான விமான நிலையங்கள் தேவையில்லை. பொதுவாக பெரிய பெரிய விமான நிலையங்கள் தேவையில்லை. சென்னையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற விமான நிலையம் போதும். தமிழ்நாட்டுக்கு அதிக சர்வதேச விமான நிலையம் வரணும் அப்படி சொன்னால் அது திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 இடத்துலையும் இருக்கிற விமான நிலையங்களை நல்லா விஸ்தரித்து எல்லா வசதியிலையும் கொண்டு வந்தால் சென்னையில் இருக்கிற விமான நிலையத்துக்கு அவ்வளவு தேவை ஏற்படாது. அது மட்டும் இல்லாத பெங்களூர் விமான நிலையமும் நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய ஒரு இன்னொரு விமான நிலையம் சென்னையில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை. சரி, இப்போ முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது எங்கே இருக்கலான்னு பார்க்கும்போது பரந்தூரில் இருக்கிற இடம் பரவாயில்ல தான் தோணுது. எனக்கு வந்து அவனுக்கு இஷ்டம் கிடையாது, புதுசாக ஒரு விமான நிலையம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சென்னையை சுற்றி எங்கேயுமே. ஆனால் இப்போ முடிவு பண்ணும்போது முடிவு பண்ணியாச்சுன்னு வச்சுப்போம், வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. சென்னைக்கு இன்னொரு விமான நிலையம் தேவையில்லை. அப்படி முடிவு பண்ணும்போது செய்யும்போது இது ஒரு மன திருப்தி இல்லாதான் சொல்கிறேன். பரந்தூரில் அமையிறது பரவாயில்லன்னு தோணுது. என்ன ஒரே காரணம்னாக்க நம்ம சென்னைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. சென்னை விட்டு தூரத்தில் இருக்க தான் நல்லது. அது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து பல பக்கத்துலேருந்து, அதாவது வட தமிழ்நாட்டுக்கு இந்த பரந்தூரில் இருக்கிறது ஒரு நல்ல செய்தி தான் தோணுது. அதனால் அந்த வகையில் நான் வந்து பரந்தூரில் விமான நிலையம் அமையிறத ஆரம்பிக்கிறத முழு மனசோட வரவேற்கிறேன். ஆனால் அதை ஒழுங்காக செய்யணும். நிறையா மழைலாம் பெய்கிற இடம், நீர்நிலையெல்லாம் இருக்கிற இடம், அதெல்லாம் எந்த பாதிப்பு வராத, அதாவது மழை பெய்யும்போது எந்த பாதிப்பு வராத பண்ணணும். அதே சமயத்தில் அந்த விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு நல்ல சாலை வசதி நல்லா இருக்கணும். திண்டிவனத்துலேருந்தோ, செங்கல்பட்டுலேருந்தோ, இல்லை விழுப்புரத்துலேருந்தோ, நம்ம பக்கத்துலேருந்து போகிறதுக்கு, பாண்டிச்சேரியிலேருந்துலாம் போகிறதுக்கு விமான நிலைய சாலை வசதி, அந்த நெடுஞ்சாலை ஒழுங்காக அமையணும்னு நினைக்கிறேன். முதல்ல விமான நிலையத்தை ஒழுங்காக அமைக்கிட்டோம், அதுக்கு பிறகு சாலை வசதி தானாக அமையும். அதனால் அந்த என்னால் அந்த இப்போ நெய்வேலியில் கூட விமான நிலையம் வந்து பெருசாக பேசுகிறாங்க, அதனால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சின்ன ஏர்போர்ட் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லை. சும்மா ஒரு எமர்ஜென்சிக்காக சில இடங்களை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நெடுஞ்சாலையே வந்து எமர்ஜென்சிக்கு விமானங்கள்லாம் லேண்ட் ஆகிற மாதிரி பயன்படுத்தலாம். இப்போ டெல்லிக்கும் அந்த டெல்லியிலேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகிற லக்னோவுக்கு போகிற வழியில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு விஸ்தாரமாக ஒரு அகிலேஷ் யாதவ் பண்ணப்போ அதுலேயும் விமானமும் லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அது மாதிரி செய்யலாம். முன்னேற்ற பேச்சில் நிறைய தேவையில்லாமல் பணம் பல பிரயோஜனம் இல்லாத திட்டத்தில் வீணாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். சென்னையிலே கூட தான் சொல்கிறேன். இந்த மெட்ரோ திட்டம், இன்னும் நிறைய இந்த பறக்கும் சாலைகள் எல்லாம் தேவையில்லைன்னு தோணுது. அப்படியே பண்ணனா கூட மெட்ரோ திட்டம்லாம் டனலில் வச்சு அண்டர் கிரவுண்டில் போகிறது தான் நல்லதுன்னு தோணுது. பறக்கும் சாலைகள்லாம் தேவையில்லை. அண்டர் கிரவுண்டில் எல்லா ட்ரெயினும் போயிட்டுனாக்கா மேலே இருக்கிற சாலைகளே போதும். அதுக்கு மேலே பாலம் கட்டி பறக்கும் சாலையை வந்து நெடுஞ்சாலையை அமைக்க வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் பணம் வேஸ்ட்டு. ரொம்ப நாளைக்கு அது நீண்டு நிலைச்சி இருக்கிறதும் நீண்டு நிலைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒரு இப்பெல்லாம் பிரிட்ஜெலாம் கட்டினா இந்த தரமாக செய்கிறோன்ற சொல்கிற நாட்டுங்களே வந்து 100 வருஷம் கூட அதுக்கு ஆயுள் கிடையாது. அதனால் இது மாதிரி மேம்பாலம்லாம் கட்டி பணம் செலவு பண்ண வேணாம். மேம்பாலம் வந்து வாகன வசதிக்காகவும் சரி, ரயில் வசதிக்காகவும் சரி, இந்த மேம்பாலங்கள்லாம் கட்டி பணத்தை வீணாக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம், தண்ணி வசதி, மீதி விஸ்தாரமான சாலை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். மெட்ரோ ட்ரெயின் தேவை தான், ஆனால் அது வந்து அண்டர் கிரவுண்டில் போகணும். அதான் என்னுடைய ஒப்பீனியன், கருத்து.